ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆந்திரா ஸ்டைல ஒரு சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்ய வீடியோ பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியும் ஆந்திரால காரம் தான். கார் ஜெர்மனிக்கு ஒரு புடி பிடிக்க போறோம். இப்போ வாங்க நம்ம ஆந்திரா ஃபிஷ் கறி எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஒரு கிலோ துண்டு மீன் எடுத்துருக்கோம். நீங்களும் பெரிய கெளுத்தி கெண்ட சீலா இந்த மாதிரி துண்டு பீஸா வர மாதிரி மீன் வாங்கிக்கங்க. அப்பதான் இந்த மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும். இப்போ மீனுக்கு மசாலா ரெடி பண்ணி இன்னும் சில பொருட்கள் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. அது எப்படின்னு பாருங்க. முதல்ல ஒரு கிலோ துண்டு மீன்ல மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு எலுமிச்சம்பழச்சாறு, தேவையான உப்பு போட்டு பிரட்டி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து 50 கிராம் புளிய 200 ml தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து அலையாத்தி மரச்சக்கலாட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் காலிட்ட எண்ணெய் சூடானதும் மீனை போட்டு பொரிச்சுக்கலாம். 5 நிமிஷத்துல வெந்துடும். அவ்வளவுதான். இப்ப எடுத்து வச்சிடலாம். மீன் இந்த மாதிரி பொரிச்சு குழம்புல சேர்க்கும் போது நீங்க நினைச்சு பார்க்காத அளவு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். ஆந்திரா ஃபிஷ் கறினாலே நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு காரம் கம்மியா வேணும்னா உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கங்க. இது ரொம்ப அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அதே தேங்காய் எண்ணெயில வெங்காயம் 150 கிராம் போட்டுக்கலாம். ஓரளவு வதக்கி தக்காளி 150 கிராம், தேவையான உப்பு, 2 நிமிஷம் வதங்கினதும் எடுத்து ஆற வச்சு அப்புறம் மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேங்காய் நல்லெண்ணெய் இது ரெண்டுல எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனா மீனை பொரிக்க மட்டும் நல்லெண்ணெய் பயன்படுத்தாம வேற ஏதாவது எண்ணெயை பயன்படுத்திக்கங்க. ஏன்னா நல்லெண்ணெய் கசப்புத்தன்மை ஏற்படுத்த. அதனால தான் நாங்க யூஸ் பண்ற அலையாத்தி மரச்சக்க எண்ணெயை நீங்களும் வாங்க பிரியப்பட்டீங்கன்னா கீழே தர வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ டோர் டெலிவரி தான். விருப்பம் உள்ளவங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதே எண்ணெய் பாத்திரத்துல கடுகு 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், புரிஞ்சதும் 5 வரமிளகா, அதோட கருவேப்பிலை சிறிதளவு, இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி அரைச்ச வெங்காய மசாலா நல்லா வதக்குங்க. இப்ப மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் வதக்கி புளித்தண்ணியை ஊத்திக்கலாம். அதோட 500 ml தண்ணி, தேவையான உப்பு, சிம்மிலேயே கொதிக்கட்டும். அடுப்பை சிம்மிலேயே வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ மசாலா கோச்சது நம்ம பொரிச்சு வச்சிருக்க மீனை போட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மல்லித்தூள் ஊத்தி சும்மா சுட சுட சாதத்துல ஊத்தி சாப்பிட்டோம்னா அடடடா காரசாரமான ஆந்திரா மீன் குழம்பு ரெடி. இந்த மாதிரி வரணும். உப்பை செக் பண்ணிக்கங்க. இப்ப பொரிச்ச மீனை போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். கடைசியா மல்லித்தலையை தூவிக்கலாம். அவ்வளவுதான். சுவையான ஆந்திரா மீன் குழம்பு ரெடி. ஆந்திரா காரசாரமான மீன் குழம்பு ரெடி ஆச்சு. பாருங்க நம்ம டேஸ்ட் பண்ணு. ஆந்திரா மீன் குழம்பு காரசாரமா சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டுங்க ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.